கருப்பசாமி எந்த ஊர்? மறுபடியும் கள்ளக்குறிச்சி வச்சுப்பா. கள்ளக்குறிச்சி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எப்படியோ கடனை கட்டுறதுக்கு ஒரு வழியை காட்டணும், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி வர ஐப்பசி 20ஆம் தேதிக்கு மேலே தான் ஒரு சின்னதாக நீ எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பே இருக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கடனையும் கட்டி கொடுத்து தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நிம்மதியாக அதிலேருந்து வெளியில் வர வச்சா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு தந்தார், மறுபடியும் போய் காலில் வந்துடுவோம். அதே போல் கருப்பசாமி உனக்கு கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி முடிவு பண்ணியாச்சு. அதனால் நாளையிலேருந்து ஓரளவுக்கு உனக்கு சரி பண்ணி கொடுத்து உன்னா ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி வந்துடணும். அப்படின்னா இன்னும் 11 மாதம் இருக்குது. 11 மாதத்துக்குள்ளே இன்னும் கடனை கட்டுறதுக்குள்ள வழியும் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து 4 பேரை மதிக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்தா போதுமா? அதான் கருப்பசாமி அமைச்சு தந்துடுறேன். நான் கருப்பசாமி அமைச்சு தரவா கிட்டவா. அதனால் உடல்நலம் சரியில்லை. 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டதோட உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்துறேன். இந்த நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கட்டாயம் நல்லபடியாக கருப்பை வர மாதிரி அமைச்சு கொடுத்துறேன் போது. கருப்பசாமி மறுபடியும் பெங்களூர் வச்சுப்பா. பெங்களூர் வீட்டில் ஹவுஸ் ஓனர் போக மாட்டேறானா. இடத்த வாங்கி ஹவுஸ் ஓனர் போக மாட்டேறா. அதனால் முதல்ல அவனை காலி பண்ணி கொடுக்கணும். அப்படித்தானே? அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்தேனா. சுற்றி பார்த்ததில் இன்னும் ஒரு 90 நாள் முடியறதுக்குள்ளே சொல்லாமல் அவனே வெளியேறிடுவான். அதுக்குண்டான வாய்ப்பு கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி நல்லபடியாக கடனையும் கட்டி கொடுத்து அதிலிருந்து நல்லபடியாக கருப்பை அமைச்சு கொடுத்தா போதுமா? இதிலேருந்து அங்கே ஓட்டு அங்கேருந்து இங்கே ஓட்டுறது இதுதான் வேலை, அதுதானே? அதனால் அந்த கடனை சீக்கிரமாக உனக்கு கட்டி கொடுத்துட்டாமானே. எல்லாமே ஒரு 13 மாத காலத்துக்குள்ளே கடன்லேருந்து முழுசாக ரிலீஸ் ஆகி எல்லோரும் போல் நல்லபடியாக அந்த இடத்துலையே கடன் இல்லாமல் உன்னை வாழ வச்சா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு வாழ வச்சிருவேன். இதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க. அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை பார்த்துட்டு போ. 3 மாதத்துக்குள்ளே அவன் கிளம்பிடுவான். சொல்லாமல் அமைச்சிடுவான். போதுமில்ல? அமைச்சு தரேன் போ. கருப்பசாமி மறுபடியும் அவினாசி வச்சுப்பா. அவினாசி கார்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தான், எல்லாம் போச்சு. எல்லாம் போயும் ஒரு வாய்ப்பு கருப்பசாமி கொடுக்கணுமா? அப்படி தாண்டாமானே? அதனால் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படிங்கிறதுல உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து அதே மாதிரி இன்னொரு கம்பெனி தொழில் நிரந்தரமான தொழிலேருந்து ஒரு கொஞ்ச நாள் இப்போ கொடுக்குறேன். அதை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு வாய்ப்பு அதே மாதிரி உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சா மட்டும்தான் கடனை கட்ட முடியும். அதனால் உனக்கு நல்லபடியாக மீண்டும் ஒரு வாய்ப்பு அதே மாதிரி அமைச்சு கொடுத்து அதைத்தாண்டமானே எல்லாமே உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துருவேன். 4 மாத காலத்துக்கு கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கும். நான் தான் அமைச்சு தரேன்ட்டானே. உனக்கு எல்லா செல்வாக்கும் கருப்பும் கொடுத்து வச்சுருந்தேன். அதை கரெக்டாக பயன்படுத்த தெரியாமல் விட்டு இப்போ போய் மாட்டிக்கிட்டோம். அதனால் ஒரு 4 மாதம் பொறுத்துக்க அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். அப்படி அமைச்சா போதுங்களா? போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதே போல் 4 மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு வாங்கியும் கொடுத்து கருப்பை 4 பேர் போல் மதிக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து எந்த குழப்பம் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் என்னை பார்த்துட்டு போயிடு. நான் கருப்பன் கூடவே இருக்கிறப்போ. கருப்பசாமி மறுபடியும் சோமனூர் வச்சுப்பா. சோமனூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் மகனை சரி பண்ணிடலாம், பயப்படாத, சரியா? அதனால் வர கார்த்திகை மாதம் வரைக்கும் அவனோட இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே தெரியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், கார்த்திகை வரைக்கும் முழுசாக நிரந்தரமாக நிற்காது. அதுக்கப்புறம் நீ சொன்னது போல் எல்லாரும் போல் அவனையும் நான் கருப்பை மாற்றி கொடுத்து வர ஆடி மாதம் எனக்கு பால் கூட எடுத்துடணும். அது எடுக்கிறதுக்குள்ளேயே உனக்கு 3/4 சரி பண்ணி கொடுத்துருவேன். அதனால் நீ அதை பற்றியெல்லாம் நீ பயப்பட வேண்டாம். மருத்துவ செலவுக்கும் போக தேவையில்லை. அந்த காலகட்டங்கள் நீ தாண்டி தாண்டா மகன் ஆகணும். ஒரு சில கஷ்டத்தை நான் கொடுப்பேன், அதையும் தாண்டி வந்துடு. உன் மகனை நான் போராட்டத்தில் ஜெயிக்க வச்சிடறேன். அப்படியும் வீடு வர முடியல அப்படின்னா 1 வாரம் தள்ளி வந்துடும், சரியா? நீ கேட்டதோட மாதத்தில் 2 டைம் என்னை பார்த்துட்டு போயிடணும். கனியை மட்டும் வாங்கிட்டு போய் அவனுக்கு கொடுத்துரு. நீ கேட்டதோடய நான் கருப்பசாமி நல்லபடியாக அவனை சரி பண்ணி கொடுத்துறேன். 4 பேர் போல் அவனையும் நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக கரை சேர்த்து நான் போதும்ல. அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன்.
இப்போ கனி கொடுத்தா கொடுக்க முடியுமா? இதை தனியாக வச்சுக்க, இதை தனியாக வச்சுக்க. நீ கேட்டதோடய நான் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துறேன். வரும்போது கூட்டிகிட்டு நான் பார்த்துக்கிறேன். கருப்பசாமி மறுபடியும் கர்நாடகா போயிடுச்சுப்பா. எனக்கு எப்படியோ பணத்தை வாங்கி கொடுத்துருப்பா. யாருக்குடா பணம் வாங்கி தரணும்? பணம் வாங்கி தரணும் யாருக்கு? பணத்தை கொடுத்துட்டோம், அப்படி தானே? அதனால் எப்படியோ கருப்பசாமி எனக்கு வாங்கி கொடுத்துடணும், அப்படி இல்லையா? அதனால் உனக்கு நான் வாங்கி கருப்பசாமி கொடுத்தா எனக்கு என்னடா செய்வேன்? நான் கேட்கறது உன்னால் செய்ய முடியாது. அதில் நீயே சொல்லு, என்ன செய்வேன்? அதனால் எனக்கு என்னென்னு தெரியல, அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி எனக்கு வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா, சரியா? நான் உனக்கு கருப்பசாமி அடுத்த ஒரு 60 நாளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல? இந்த இதை பாங்காக வச்சுக்க. உனக்கு தொழிலும் நல்லபடியாக இருக்கும், எந்த குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல? நான் கருப்பை கூடவே வரப்போம். கருப்பசாமி மறுபடியும் கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா எப்படியாவது என் மகளை கூட்டிகிட்டு போய் மருமகன் தனி குடித்தனம் கூட்டிகிட்டு போய் வைக்கணும். அதனால் எங்கள் பிள்ளையை நல்லபடியாக வாழ வைக்கணும், அப்படி தானே கேட்டேன்? அதனால் நல்லபடியாக பிள்ளையை வாழ வச்சு கொடுத்து அதே மாதிரி அவனே வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். அதனால் நீ என்ன பண்ணுற, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இரு. நீ எதுவுமே பேச வேண்டாம். இன்னும் ஒரு 2 டைம் வந்து பார்த்துட்டு மட்டும் போவேன், சரியா? 3வது டைம் அவங்க சகோதரிகளையெல்லாம் விட்டுட்டு தாய் பேச்சையும் கேட்காம எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க தான் முக்கியம் அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு போனால் போதுமா? போய் காலைல வந்துடுவான். ஆமாப்பா, உன்னோட எதிர்பார்ப்பு போலையே அவனையும் நல்லபடியாக வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி உன்னுடைய மகனுக்கும் நல்லபடியாக திருமணத்துக்கு நான் கருப்பசாமி தொலாவி பிடிச்சி நல்லபடியாக திருமணத்தை அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் நான் கருப்பசாமி 2ம் அமைச்சு தரேன். மகன் உன் கூட தானே இருக்கேன், 2 கனி கொடுத்துட்டு போகிறேன். ஒன்றை கொண்டு மகளுக்கு கொடுத்துரு, ஒன்றை கொண்டுட்டு போய் மகனுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வரம்போ. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வர ஞாயிறு இல்லை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. இப்போ போகலாம். கருப்பசாமி மறுபடியும் மேட்டுப்பாளையம் போயிடுச்சுப்பா. மேட்டுப்பாளையம் காலையிலேன்னு சொன்னேன், காலையிலேன்னு சொல்கிறது இப்போ காலையில் இல்லை. அதனால் சாயந்தரம் 6 மணிக்கு பார்க்கலான்ட்டான். அதனால் உன்னோட கணவர் 6 மணிக்கு கிளம்பிட்டான் இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு எப்படியாவது எனக்கு அமௌண்ட்டு பணம் வாங்கிடணும். கட்டாயமாக இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அவனுக்கு மாப்பு கொடுத்துருக்கேன், சரியா? அந்த ஒரு நாளைக்கு தவிர்த்து பொய் பேசி பணம் கொடுக்கல அப்படிங்கிற பட்சம் வந்துச்சு அப்படின்னா நாளையிலேருந்து கருப்பசாமி நம்மளோட நடவடிக்கையை வேறு மாதிரி இருக்கும். அதனால் உன்னோட 30 லட்ச ரூபா நான் உனக்கு அவனாக கதறிட்டு கொண்டாந்து கொடுத்துருவேன். அப்படி அமைச்சா போதுமா? போய் காலைல விட்டுவான். அதே போல் நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு ஆர்டரும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து அதே மாதிரி வர வேண்டியது இன்னும் ஒரு சில சாக்கி பாக்கியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வசூல் பண்ணி கொடுத்து அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து வேறு கனவு சரியில்லையா, அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா? பிள்ளைகளுக்கு பிள்ளை இங்கே தான் இருக்கா, 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. கனவும் வராது, எது வர்றதுக்கு கருப்பம் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் பாங்காக வச்சுக்க. நீ கேட்டதை போல் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அவனுக்கு ஒரு மாப்பு கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே கருப்பசாமியோட நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கணும். அப்படின்னா நீ போய் கேட்காமலே அவங்க கொண்டாந்து கொடுத்துடணும். அப்படி அமைச்சா போதும்ல? கருப்பம் கூடயே வரம்போ. நான் தான் சொல்லிட்டேனே, உசுரை எப்படி காப்பாற்றி கொடுத்தனோ அதே போல் உனக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு நான் சொல்கிறேன். நான் தான் சொல்லிட்டேனே, அவன் வந்து இப்போ நான் வந்து எந்த பிடிப்பும் இல்லாமல் இருந்தது. உனக்கு செக்கு வாங்கி கொடுத்தனா இல்லையா? அதே போல் இப்போ செக்கு கேட்டால் என்ன கேட்காம கொடுக்கக்கூடாது. அதனால் முதல்ல பணத்தை வாங்குவோம், அதுக்கப்புறம் நான் அதுக்கு உண்டான வழி பண்ணி கொடுத்தேன். நான் சொல்கிறது நாளைக்கு ஒரு நாள் பார்க்கலாம்லாம் சொல்லலை, இன்றைக்கி ஒரு நைட்டு தான் அவனுக்கு டைம். அவன் கொடுத்துட்டான்னா தப்பிச்சிட்டான், இல்லைன்னா என்னோடய பார்வைக்கு பட்டுட்டான்னா அவன் அவ்வளோதான், முதவே சொல்லிட்டேன். அதனால் நான் யாருங்கிறது உனக்கு நான் நாளைக்கே காட்டுறேன் போ. கருப்பசாமி மறுபடியும் திருச்செங்கோடு வச்சுப்பா. லவ் பண்ணுற பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால் சேர்த்தி வைக்கணும்னு தகப்பன் வந்திருக்கேன், அப்படி தான்டாமானே? அதனால் பேசாமையே போயிருந்தா கொஞ்ச நாள் இப்படி பிரச்சனையாக இருந்தது. அதனால் இப்போ ஒரு வாரமாக பேசிகிட்டு இருக்கணுமே, பேசணும் இல்லையா? இப்போ வேறு பக்கம் வந்து மாப்பிள்ளை பார்க்குறதாக ஒரு தகவல் வேறு வந்திருக்கணுமே, வந்துச்சா இல்லையா? போய் காலைல வந்துட்டோம்.
அதனால் வேறு பக்கம் மாப்பிள்ளை பார்த்தாலும் எனக்கு தெரியாது சாமி, எப்படியோ அந்த பிள்ளையை அவனை சேர்த்தி வச்சிடணும். அதனால் வீட்டில் பெருண்டு அரைச்சலாக இருக்குது, அப்படியே இல்லையா? அதனால் கொஞ்சம் சேர்க்கையும் இவனுக்கு சரியில்லை, அப்படியே இல்லையா? அதனால் இவன் சேர்க்கையை முதல்ல ஒரு 4 பேர் பசங்களோட பழக்க வழக்கம் சரியில்லை. காலையில் போனான் சாமி, ஃபோன் எடுக்கலீங்க. இப்போ என்ன பிரச்சனையில் என்ன பண்ணிட்டு கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறான் சாமி. அதுதான் இப்போ நானும் சொன்னேன், அந்த சேர்க்கையும் சரி பண்ணி கொடுத்து, அதே மாதிரி அந்த சம்மதத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்து, அதே மாதிரி நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? மறுபடியும் போய் காலையில் வந்துட்டுவான். நம்ம செய்கிற தொழில் தறி ஓட்டிகிட்ருக்கான், நம்ம நினச்சது ஒழிய அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக ஓரளவுக்கு வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து கடனை கட்டி கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். நான் பார்த்துக்கிட்டேன், ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு, ஒன்றை கொண்டுட்டு போய் உன் மகனுக்கு எப்படியாவது உள்ளே புழிஞ்சு கொடுத்துரு, அப்படியே படிப்படியாக சொன்னபடி கேட்க வச்சிடறேன். வர ஞாயிற்றுக்கிழமை கூட பகுதி சொன்னபடி கேட்டுருவேன். ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார்த்துட்டு போ, நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு சேடர் விலையும் பிரிச்சுப்பா, எப்படியாவது அவங்ககிட்டேருந்து சீக்கிரமாக விடுதலை வாங்கி கொடுக்கணும், அப்படி தானே? மகனுக்கு சீக்கிரமாக டைவர்ஸ் பண்ணி வச்சிடணும், அப்படி இல்லையா? அது வேண்டிய மன உளைச்சலோட தொழில் செய்ய முடியாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கான், அப்படி தானே? அதனால் இப்போ ஒரு வாய்தாவுக்கு உனைய போலியா? இன்னும் 10 நாள் இருக்குதா? எத்தனை நாள் இருக்குது அப்படின்றான். அதனால் உனக்கு சீக்கிரமாகவே அங்கே கையெழுத்து போட்டு கொடுத்துடணும், அப்படி தானே? போய் காலைல வந்துட்டோம். நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே சீக்கிரமாகவே ஒரு வாய்தாவுக்கு மட்டும் போயிட்டு வா. அதுக்குள்ளே நான் கருப்பசாமி வழக்காடி பார்த்துட்டு வந்து நீ கேட்டது போல உனக்கு நல்லபடியாக ஒரு வாய்ப்பும் அமைச்சு சீக்கிரமாக அதுலேருந்து விடுதலை பண்ணி கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பம் கூடவே வரவா? அப்படியா? ஒரு வாய்ப்பு அதுவும் பார்க்கலாம் மேடம், சரியா? அதுக்கு ஒரு மாற்று அமைச்சு கொடுத்து வரேன். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மாடி தண்டுக்கு அரம்பாளையம் போயிடுச்சுப்பா. ஆள் மாற்றி ஆள் யாரோ ஒருத்தருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுது, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி எனக்கு உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து, அதே மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு ஏக்கரை ஏமாத்துறதுக்கு பிளான் போட்டு வச்சுருக்கேன். அதையும் கருப்பசாமி உனக்கு கண்டுபிடிச்சி இடைஞ்சல் இல்லாமல் அவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பண்ணி கொடுத்துடலாம். 83 அதுக்கு உண்டானது வந்து இன்னும் எவ்வளோ பாக்கி வரணும் உனக்கு? இன்னும் 1.5 லட்சம் அவனே கொண்டாந்து கொடுக்குற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அதனால் அதுக்கு அடுத்தது என்னை கேட்காம நீ விற்கிறதுக்கு எந்த அனுமதியும் கிடையாது, சரியா? அதனால் இப்போதைக்கு ஒரு சில்லறை கடனை கட்டணும் அப்படின்னு கொஞ்சம் அதுக்கு உண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்தாச்சு. அதனால் உனக்கு பட்டா மாறுதலும் வந்துடும். ஒரு பக்கம் உழவு ஓட்டக்கூடாமல் இருந்தேன், அதுக்கு இன்னும் அப்படி தான் இருக்கிறான்னு என்ன பண்ணுறேன். அதனால் கருப்பசாமி அதுக்கு உண்டான வழியும் ஏற்பாடு பண்ணிடுறேன். 2 கனி கொடுத்துட்டு போகிறேன். அந்த ஒரு ஏக்கராவை சேர்ந்து தான் பேசியிருக்குன்னு சொல்கிறான் பார்த்தியா, அந்த இடத்துல கொண்டுட்டு போய் கருப்பசாமி அப்படியெல்லாம் ஏமாற்றிடக்கூடாது, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு கனியை அங்கே கொண்டு போட்டுரு. உள்ளே மண்ணுக்குள்ளே தோண்டி வச்சிடணும். உள்ளே உழவு ஓட்டுற கூட மாட்டி நம்பர் அதுக்குள்ளே கொண்டுட்டு போய் அதில் ஒரு கனி வச்சிரு, சரியா? நான் கருப்பசாமி நீ கேட்டது போல் உனக்கு 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து, யாரும் பேக்ரவுண்டு இருந்தாலும் இல்லாட்டி கருப்பசாமி உனக்கு நான் இருக்கேன், சரியா? அதனால் உனக்கு ஈஸியாக அவன் ஏமாத்துறதுக்குள்ள விட மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம்டான்று. கருப்பை என்னோட கனி ஒன்று போதும், சரியா? பேசுனது அது மட்டும் 83 மட்டும் தானே கரையம் பண்ணியிருக்கேன். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து மற்றது எதுவும் உள்ளே வர்றதுக்கெல்லாம் அமைச்சா போதுமில்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துருவேன். மொத்தம் 4ஆ? உன்னையோட எத்தனை பேர்? உன்னை கணக்கு சேர்த்த வேண்டாம். கணக்கு சேர்த்திடு. அப்போ 6 ஆச்சா? அதனால் ஆளுக்கு ஒன்று நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். உடம்பு தந்தரவு முழுசாக நாளையோடு எல்லாம் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். 3 நாள் டைம் விடமானே, 3 நாளுக்குள்ளே கொண்டு வச்சிடும். நான் கருப்பும் கூடவே வரம்போ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் அறந்தாங்கி வச்சுப்பா. அறந்தாங்கி எப்படியோ என்னோடய நகைகளெல்லாம் காப்பாற்றி கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து அந்த ஊரில் பேர் வாங்கணும்ப்பா. அதனால் இப்போ வாழ்வாசா வாங்குகிற நிலைமையில் வந்து கஷ்டப்பட்டு அந்த சூழ்நிலை இப்போ உட்காந்துருக்குறேன். அப்படி தாண்டாமான. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கடனை கட்டி கொடுத்துடலாமா? கடனையும் கட்டி கொடுத்துட்றேன். அதே மாதிரி நிம்மதியாக வாழ வச்சு எல்லா பொருள்களையும் அதாவது அவைகளுக்கு உரியது உங்களுக்கு கொண்டுட்டு போய் நீயே எடுத்து கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதும்ல. போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி உனக்கு வந்து ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் உனக்கு கடனையும் கட்டி கொடுத்துடலான்னு முடிவு பண்ணியாச்சு.
அதனால் இந்த புரட்டாசி முடிஞ்சிடட்டும். ஐப்பசி 3ஆம் தேதியிலிருந்து நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, கடனை கொட்டுறதுக்கு ஒரு வழியும் அமைச்சு, உதவிக்கு ஒரு ஆளை கருப்பை உனக்கு கண்ணுக்கு காட்டுவேன். அந்த மூலிமா படியேறி நீ மேலே வந்துடலாம். அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பசாமி கூடவே இருக்கிறேன்டாமானே. கடனை கட்டாமல் போயிடுவோமா, இல்லை எல்லாத்துக்கிட்ட அவமானப்பட்டுருவோமா அப்படிங்கிறதுல ஒரு காலம் கருப்பை விட மாட்டேன். கடனை கட்டுறதுக்கு வழியும் கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சு, அதே ஊரில் உனக்கு நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் காலங்கள் நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். ஒன்றை நீ எல்லாம் சாப்பிட்டு ஒன்றை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்து கருப்பன் கூட வரம்போம். இந்தா கருப்பசாமி மறுபடி கர்நாடகா போயிடுச்சுப்பா. நான் வந்து கார் டிரைவராக என்னோடய ஆசை டிரைவராக ஓடணும். அதனால் சந்தோஷமாக உனக்கு வேலை நிரந்தரமாக வேணுமா, ஓனராகணுமா, வண்டி வாங்கணும். அதுக்கு தான் சொன்னேன், ஓனர் ஆகணுமா. அதனால் இருக்கிற கடனையெல்லாம் கருப்பம் கட்டி கொடுத்து, அதனால் இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்கு வண்டி வேணும்லம்மானே. இப்போதைக்கு இந்த வேலைக்கே போகலாம். எந்த வேலைக்கு போகிறேன்? அதுதான் சொன்னேன், இந்த வேலைக்கே போகலாம். பெயிண்டிங்க்கு ஒரு 6 மாத காலத்துக்கு போகலாம். 6 மாதத்துக்குள்ளே கருப்பசாமி உன் கண்ணுக்கு காட்டுவேன். சரியா? வண்டி வாங்குறதுக்குண்டான வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்து, நல்லபடியாக நம்ம சொந்த ஊரில் போய் நம்ம கார் எடுத்து ஓட்டணும். ஓட்டுறதுக்குண்டான வாய்ப்பு கருப்பேன் நான் உனக்கு அமைச்சு தரேன். போய் காலைல வந்துட்டு வா. ஆட்டோவா காராடாமாண்ணே? என்ன வேணும்? அதை நான் பார்த்துக்கிறேன். கடனை பற்றிலாம் கவலையப்படாத. அதெல்லாம் கட்டி கொடுத்து உனக்கு ஆட்டோ வேணுமா, கார் வேணுமா? அதனால் நீ ஓனர் ஆயில 6 மாதத்தில் நீ ஆயிடலாம். சரியா? உனக்கு கடனையும் கருப்பசாமி உனக்கு நான் கட்டி கொடுத்துறேன். எனக்கு 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை வேணும். கனியில் 54 எலுமிச்சம்பழம், அதில் ஒரு மாலை. எனக்கு ஒரு பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்கிட்டு வா. 54 நாளுக்குள்ளே அந்த கடனை கட்டுறதுக்குண்டான வழி உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன் நான். சரியா? கிட்டவா. இதை பாங்காக வச்சுக்க. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரும்போம். கருப்பசாமி மறுபடியும் பாபநாசம் வச்சுப்பா. பாபநாசம் நீ கேட்டதோடய நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துருவேண்டாமாண்ணே. சரியா? இப்போ 109 அப்படி தானே? அதே மாதிரி 109 நாள் கணக்கு வச்சுக்க. சரியா? 109 நாள் முடிய வரைக்கும் பொறுமையாரு. அதுக்குள்ளே உன் கண்ணுக்கு நான் காட்டுவேன். நானும் என் சகோதரனும் கண்ணுக்கு காட்டுவேன். அதில் நீ நினச்சது போல நல்லபடியாக உனக்கு தொலாவி அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துடுவான். ஒரு நாளைக்கு ஒன்று. அப்படி 109 நாள் 3 மாதம் முடியட்டும். 3 மாதம் முடியட்டும். அதுக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு தொலாவி பிடிச்சி நீ கேட்டதோட நல்ல இடத்துல நானாக கண்ணுக்கு காட்டுறேன். அதில் சரியாக வருது அப்படின்னா அதையும் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி வேலை வெட்டிலையும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியாக அறவயிறு கஞ்சி அதை குடிக்க வச்சு, அதே மாதிரி 4 பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா? நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். அதே போல் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? தீபாவளி நான் அந்த இதுக்கு ஒரு வீடு கட்ட போகிறேன். சும்மா எங்களுக்கு சின்னதாக எந்த தடங்களும் வராதுராமானே. அதுக்கு போகிறதுக்கு முன்னதாக நான் பார்த்துக்குறோம். என்னை வந்து பார்த்துட்டு போ. தடங்கள் இல்லாமல் உனக்கு முடிய வரைக்கும் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். தனி வாங்கிட்டு போகிறோம். நான் கூட இருக்கம்போ. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டோம். கருப்பசாமி மாடி மேட்டூர் வச்சுப்பா. மேட்டூர் 1 விட்டு 2 விட்டு 3 விட்டுலாம் அப்படியே தவிர்ந்து போனாலும் உன்னி போகிறதுலையாவது ஏதோ தடுங்கள் இல்லாமல் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து ஒரு வேளை கருப்பங்க அண்ணுக்கு காட்டணும். அப்படி தான்டாமாண்ணே. ஏதோ ஒரு வேளை அவன் வாழ்க்கைக்காவது சரி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். போய் காலைல வந்துட்டுவான். சரிப்பா. இந்த வேலையிலாவது உனக்கு மிஸ் ஆகாமல் கருப்பை வாங்கி கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி இதில் எந்த மிஸ் ஆகாமல் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டது போல உனக்கு குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாங்கி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடறாமானே. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மாடி சங்ககிரி வச்சுப்பான். ஏமாந்து நம்ம கொடுத்துட்டான். அதனால் இப்போ வந்து அவன் வந்து இப்போ இல்லை, இங்கே இல்லை அப்படிங்கிறனால வேறு பக்கம் போயிடுச்சு. அதனால் இப்போ அது வாய்ப்பு கம்மி தான் அப்படின்றான். அதனால் ஒரு டைம் கூட்டிகிட்டு போய் கண்ணுக்கு காட்டுறான்னு சொல்லு. இப்போ அங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்கள, வா கூட்டிகிட்டு போய் காட்டுன்னு சொல்லு. ஆனால் கண்டிப்பாக வாங்கிடலாம். நான் அதுக்கு தான் முதவே சொன்னேன், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். ஆனால் வந்து வாங்கிடலாம். அதனால் கொண்டுட்டு போய் காட்டுன்னு நீ சொல்லணும். அப்படி சொல்ல முடியுமா? நீ எந்த இடமா இருந்தாலும் காட்டு. பொருள் நம்மளுடையது.
அதானே? அப்படிங்கிறதுனால நீ கொண்டாந்து காட்டு, நான் பேசுகிறேன். இல்லாமல் தான் நீயா பேசி வாங்கி கொடுத்துரு. அப்படிங்கிறது ரெண்டு ஒன்று பேசினேன் அப்படின்னா அடுத்தடுத்து நீ போன அப்படின்னா கட்டாயம் உனக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, போய் காலைல வந்துட்டுவான். நீ நினச்ச தேதியில் நினச்சதை பண்ணிடுறமானே, நினச்ச தேதியில் அந்த தேதியில் நீ பண்ணிடலாம். என்ன பண்ணிடணும், அதுக்குண்டான வழி இப்போ ஐப்பசி பொருள் வந்து சொல்லி சொன்னாங்க. எடுத்து வச்சுன்னா 24 நாளைக்கு இனிப்பு தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வழக்கம் போல் கொடுக்கணும். இப்போது செல்லியம்மனுக்கு வந்து 18 பட்டி கிராமத்துக்கு வந்து பூ போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இடமான. சரியா? நீ அதுக்கு இதுக்கு அந்த யோசனையுமே பண்ண வேணாம். நீ பண்ண வேண்டியது என்ன, உன்னை நீ வாக்க அதை கொண்டுட்டு போய் வச்சிரு. ஒரு 24 நாள் விரதம் இருந்துரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் பண்ணிடு. சரியா? காவு கொடுக்குறது 24 நாள். அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சதே கொடுக்கக்கூடாது. அதனால் நான் கருப்பசாமி அதுக்கும் நீ குறித்த தேதியில் அதை பண்ணிடலாம். இப்போ அந்த செலவு போனால் டேமேஜாக இருக்குங்க, அதை அப்படியே ஆற்றுல விட்டுட்டு அதுக்கப்புறம் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் புதுசாக ஆற்றுலேருந்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சிடலாம். புதுசாக மாற்றிடலாம். கண்டிப்பாக மாற்றிடலாம். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறோம். வேலு சோளா இதெல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் இருக்கணும்டா மோனே. அதெல்லாம் எடுத்து இதுலேயே வச்சிருந்தோம். எல்லாம் இதுலேயே வச்சிடணும். இதுலேயே வச்சு அதையெல்லாம் கொண்டு விட்டுறாத. அதே மாதிரி கேட்காம வெளியில் எதுவும் கொண்டுட்டும் போகக்கூடாது. சரியா? அதுவும் அவங்க மிச்ச சிலைகளை வச்சுருப்பீல்ல, ஒன்று ஒருத்தனுக்கு கொடுத்துட்டேன், மிச்சமெல்லாம் வச்சுருப்பீல்ல, அதுக்கும் மாமூலாக வழக்கம் போல் பண்ணிகிட்டே இருக்கு. நான் கருப்பசாமி நான் கருப்பன் கூடவே இருந்து அமைச்சு கொடுத்துறேன். அந்த பொருளுக்கு உண்டான வழியை மட்டும் வர ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன். சரியா? எடுத்து மாற்றுறதுக்கு புத்திரவாயிடுச்சு. அதே மாதிரி இவங்ககிட்ட அதை கேளு, நீ கேட்டால் அந்த பொருளும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். வெள்ளிக்கிழமை நாள் எடுத்து வச்சிடலாங்களா? தாராளமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கன்னிமாரி சிலை 7ங்க, முன்னாடியே ஒன்றுங்க. கற்பனார் இருக்கிறது வந்து முதல்ல 4 சிலை இருந்ததுங்க, 4 வைக்கணுங்களா 5ங்களா? இருக்கிறது 4னா 4 போதுமான. 4 போதும், எக்ஸ்ட்ரா எதுவும் புதுசாலாம் உருவாக்க வேண்டாம். சரிங்க. அதனால் இருக்கிறது சமைய அப்புறம் எச்சா நீ சமைக்க வேண்டியது வந்துடும். அதனால் இருக்கிறத மட்டும் இப்போ பண்ணும். 4 மட்டும் வச்சுருவாங்க. நான் கருப்பன் கூடவே வரும்போது அப்படி ஏதாவது சந்தேகம்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் கோபி வச்சுப்பா. கோபி அன்னைக்கே சிக்க மாட்டேறான் அதானே? அதனால் நான் கருப்பசாமி எண்ணி 12 நாள் தான் ஆயிருக்குது. எண்ணி 12 நாள் ஆயிருக்குது. இருப்பிடத்தில் வந்து அவனுக்கு மாற்றுறதுக்கு உண்டான வழி அன்னைக்கு சொல்கிறது இன்றைக்கி சொல்கிறது அவனை கண்டுக்கவே வேணாம். 12 நாள் ஆகி உன்னோட இருப்பிடம் வந்திருக்கேன். அதனால் ஒரு 43 நாள் ஆயிடணும். அப்போத்தே அவனுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரியும், ஆமாப்பா ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கருப்பசாமி நான் அமைச்சு கொடுத்துறேன். உன்னோட கடமை என்ன, உன்னோட பெத்தவன் அளவுக்கு உன்னோட பாதுகாப்பு அளவுக்கு அளவாக பார்த்துக்க. மற்றதை நான் கருப்பசாமி கூட இருந்து மாற்றி கொடுத்தா போதும்ல, நான் கருப்பை மாற்றி கொடுத்துருவான். இது 2 நாளைக்கு அவனுக்கு சாப்பிட கொடுத்துடணும். கட்டாயம் அவனை மாற்றிடலாம். ஓவர் டோஸ் கொடுத்தோம்னா கொஞ்சம் சிக்கலெல்லாம் உருவாயிடும். அதனால தான் வந்து தட்டி கொடுத்து கருப்பசாமி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். சரியா? உன்னோட இருப்பிடம் வந்து 12 நாள் ஆச்சு மகளை, அதெல்லாம் கட்டாயம் அவனை மாற்றி கொடுத்துறப்போ கூடயே வரப்போ. கருப்பசாமி மாடி தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் நான் வந்து கட்டட மேஸ்திரி அப்படி தான்டம்மாண்ணே. அதனால் கருப்பசாமி உனக்கு வேலை செஞ்சிட்ருக்கே இல்லையா, அதனால் வேலையே இல்லைப்பா அப்படின்னு வந்து கேட்டேன். அதனால் வேலையை ஆரம்பித்து விட்டாச்சு. அதே மாதிரி இன்னும் வேலை உனக்கு எச்சு பண்ணி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா, அதில் போய் காலையில் வந்துட்டு ஓடும். அதே மாதிரி வேலையில் பஞ்சம் இல்லாமல் உனக்கு வருமானத்தை கொடுத்து பொருளாதாரத்தையும் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் இன்னொரு பக்கம் இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அதானே, அந்த இட பிரச்சனையை மட்டும் சீக்கிரமாக தீர்த்து கொடுக்கணும். இப்போ பணமாக வேணுமா, அதனால் உனக்கு பணம் வேணும். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு அதையும் உனக்கு வாங்கி கொடுத்தா போதும்ல. வர ஞாயிற்றுக்கிழமை வரணும் மேடமானே, அந்த இடத்துல இருந்து மண்ணு மட்டும் அள்ளிட்டு வா. கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்போவே பதில் நான் சொல்லிடுறேன். உனக்கு சீக்கிரமாக வாங்கி கொடுத்தா போதும்ல. வேலைக்கு பஞ்சம் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் வந்துடும். வேறு என்ன வேணும்? அப்படியா? சரி, நான் கொடுக்குறத கொண்டு சாப்பிட கொடுத்துரு, உள்ளுக்கு கொடுக்க சொல்லு. கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்றேன். ஞாயிற்றுக்கிழமை வருவில்லை, அதுக்கு ஒரு தீர்ப்பு நான் பண்ணி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு கம்பெனிலேயும் லீவு கொடுக்க மாட்டேறான். அதனால் கருப்பசாமி நீதியாக ஒரு வழி காட்டணும். அப்படி தான்டா மன. அதனால் கருப்பசாமி வந்து
வழி காட்டிலான்னு தான் முடிவு பண்ணுறேன். அதனால் இருக்கிற போட்டி பொறாமையிலேயே நீ வந்து கீழே போயிடணும் போல். அப்படி தானே? ஆளுக்கு என்ன பேசுகிறேன்? அதுதான் சொல்கிறேன். என்ன வம்பிழத்தாலும் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் உனக்கு இன்றைக்கி பௌர்ணமிக்கு கொடுத்துருக்கேன்னா, அதனால் பௌர்ணமியிலேருந்து ஒரே ஒரு நேரம் மட்டும், ஒரு 9 நாளைக்கு சாப்பிடக்கூடாது. ஒரு நேரம், அதில் ஒன்று காலையில் இல்லாட்டி நைட்டு, ஏதோ ஒரு நேரம் நீ முடிவு பண்ணிக்க. அப்போ 9 நாள் காலையில் சாப்பிட்றக்கூடாது. எதுக்கு சாப்பிடக்கூடாது? நம்ம நினச்ச கோரிக்கை நல்லபடியாக நடக்கணும். அப்படி தானே கேட்டேன்? நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் வாழணும், கடனை எல்லாம் கட்டணும். அப்படி தானே? அதனால் எல்லாம் நல்லபடியாக வாழணும். போய் காலைல வந்துட்டுவான். நீ நினச்சது போலையே நான் கருப்பசாமி 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இது உன்னோட தாய்க்கு சரியா? 2 நாளைக்கு இன்னும் 2 நாளைக்கு சேர்த்து தேய்ச்சி குளிக்க சொல். உடனே உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமில்ல? நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன்டாமானே. 9 நாளைக்கு 9 நாளைக்குள்ளே உனக்கு லீவு எப்போ கிடச்சாலும் என்னை வந்து பார்த்துட்டு போ. சரியா? உனக்கு லீவு கண்டிப்பாக கிடைக்கும். நான் தான் சொல்கிறேன் 9 நாளைக்குள்ள உனக்கு நாளைக்கு வா நாளானிக்கு வான்னு உனக்கு சொல்ல. 9 நாள் லீவு போடாமல் வேலைக்கு போ. அதில் ஒரு நாள் உனக்கு லீவு கிடைக்கும். அதில் என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ கேட்டதோட ஒரு வாய்ப்பு அமைச்சு தரப்போ. நாளை காலையிலேருந்து கூடவே வரம்போ. கருப்பசாமி மாடி பாண்டிச்சேரி வச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தண்டம்மானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் எப்படியோ ஒரு சான்றிதழ் வாங்கியாச்சு, ஒரு பல போராட்டத்தில் வாங்கியாச்சு. அந்த மாதிரி கருப்பசாமி வந்து இதுக்கு ஒரு சைன் பண்ணணும். பண்ணணும் இல்லையா? அதுக்கு சைன் பண்ணணும். அதுக்கு சைன் ஆயிரும். சரியா? அதுக்கும் ஒரு வாய்ப்பு கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். நான் கொடுக்குறத கொண்டுட்டு போய் கனி கொடுத்துட்டு போய் பேசுறதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. கட்டாயம் சைன் பண்ணிடலாம். போய் காலைல வந்துட்டோம். அதே போல் நம்ம நினச்சது போலையே உனக்கு அதில் பணமும் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். அதே போல் உனக்கு வெள்ளாமையில் ஒரு சில கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் போயிடுச்சே. அப்படி தான்டாமா நான் கேட்டேன். அந்த எதிர்பார்த்தது நடக்கிறது நேர காலங்களும் உனக்கு குறித்து வச்சுருக்கேன். இப்போ எப்போ டைமு இன்னும் எத்தனை நாள் இருக்குது? முடிஞ்சதா இன்னும் இருக்குதா? 1 வருஷத்துக்கு. ஒரு வருஷம் 27ஆம் தேதி வருது. 19ஆம் தேதி இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இந்த வெள்ளி இல்லாத அடுத்த வெள்ளி முடிய வரைக்கும் ஒரு வாய்ப்பு பார்ப்போம்டாமானே. நானும் அவனோட மகனுக்கு வேண்டி அவங்ககிட்டவும் ஒரு பேசி சொல்லி வச்சுருந்தேன். அதனால் அந்த பேச்சுவார்த்தை முடியல. அந்த தேதி முடிய வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். அதுக்கு இல்லை அப்படின்னா கருப்பசாமி என்னோட வேலையை நான் யாருங்கிறது கண்ணு முன்னாடி காட்டிடுறேன். ஆனால் கட்டாயம் அழுகிறது அழுதே ஆகணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த 19ஆம் தேதிக்கு ஒரு வாய்ப்பு பார்ப்போம். உன்னை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. உன்னை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உடம்பு தொந்தரவு நாளையிலேருந்து உனக்கு படிப்படியாக குறைஞ்சி வலிக்குதில்ல? உடம்பு தொந்தரவு நாளையிலேருந்து படிப்படியாக குறைஞ்சி உனக்கு நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதுக்கு தான் சொன்னேன், குடியிருப்பு சான்றிதழ் உனக்கு வாங்கி கொடுத்துட்டேன். அதனால் வந்து இன்னும் இருக்கிறதுலையே நமக்கு கொஞ்சம் நம்ம கேட்டதுலேயே அந்த வேலையிலேயே உள்ளே நுழைஞ்சிட்டான்னா நல்ல வருமானம் வந்துடும். அதுதானே கேட்ட? அதுக்கு தான் சொன்னேன், அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிடும். கருப்பை கூடவே வரும்போது கருப்பசாமி மாடி தஞ்சாவூர் வச்சுப்பா. தஞ்சாவூர் கரெக்டாக 9 நாள் முடிஞ்சிருக்கிறாமாண்ணே. 9 நாள் 9 இடத்துக்கு 9 நாள் முடிஞ்சிருச்சு. அதனால் கருப்பசாமி வந்து நம்ம இந்த தீபாவளி முடியட்டும். முடியறதுக்குள்ளேயே உனக்கு நான் கருப்பசாமி எல்லாமே உன்னை நல்ல நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி உனக்கு ஒன்று அமைச்சிடுவோம். 2வது தான் உன்னோட சகோதரியாக இருந்தாலும் சரி, இவளுக்காக இருந்தாலும் சரி, நீ கேட்டதோடு அடுத்தடுத்து உனக்கு நல்லது நடந்தால் போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து வேலையிலையும் நிரந்தரமாக உனக்கு உருவாக்கி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதும்ல. போய் காலைல வந்துட்டு ஓடு. ஆளுக்கு ஒரு பக்கம் போகணுமா? ஆமாம். நீ வந்து இப்படி போகணும். இல்லை, நான் இப்போ ஊருக்கு தான் போவேன். அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் கனி கொடுக்கணும். அதுக்கு தான் கேட்டேன். 3 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இனிப்பு போடக்கூடாது. அப்படியே புழிஞ்சு கொடுத்துரு. யார் இப்போ ஹாஸ்பிட்டலில் பெட்டில் இருக்கா கொண்டே கொடுத்துரு. உனக்கு முழுசாக கருப்பசாமி உனக்கு குணப்படுத்தி கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்டேன். அதனால் உனக்கு வேலையிலையும் நல்லபடியாக உருவாக்கி கொடுத்து அதே போல் இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். உனக்கு அடுத்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். ஒன்று பார்த்து வச்சுருக்கிறது சரியாக வருமா? ஒரு சகோதரிக்கு பார்த்து வச்சுருக்கேன், அது சரியாக வர்ற மாதிரி எங்கள் அண்ணனுக்கு தென்படலை.
அதனால் அதையும் பெண்டிங்கில் போட்டுரு. சரியா? முதல்ல நான் சொன்னதை மட்டும் செய். இதே உன் தாய்க்கு. இதை நீ வந்து எனக்கு உடம்பு ஒத்துழைக்க மாட்டேது, கை வலிக்குது கால் வலிக்குதுன்றில்ல, அதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பம் கூடவே வந்துடுறேன். இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கும் தொந்தரவு இல்லாமல் சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அது இல்லைன்னா நானே பதில் சொல்ல முடியாத. இப்போ நான் இதை மட்டும் வை, நான் கருப்பசாமி நான் எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். நான் தாண்டம்மானே சொன்னேன், எல்லாம் உன்னை அடுத்தடுத்து உனக்கு நல்லது மட்டும்தான் உனக்கு நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அதனால் உனக்கு அடுத்தடுத்து நீ கேளு, அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். போ, நீ அதை பற்றி கவலையே பட வேணாம். நீ தாங்கின அப்படின்னு உனக்கு கொண்டு ஆப்பாவை வச்சிருவேன். அதனால் கொஞ்ச நாள் அவனே மாற்றி கொடுத்துறேன். போ, கூடயே வரம்போ. அடுத்த வாரத்தில் வந்து படுறமானே கருப்பசாமி மறுபடி திருச்சி வச்சுப்பா. திருச்சி எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கணும், எல்லாத்தையும் நல்ல முறையாக திருத்தணும், குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் வாழணும். அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். படித்த படிப்புக்குண்டான வேலையாக இருந்தாலும் போனாலும் அதுக்குண்டான வருமானம் இல்லை. அதனால் நல்லபடியாக உனக்கு இன்னிலேருந்து எல்லாம் நல்லபடியாக நடந்தால் போதுமா? நான் அமைச்சு கொடுக்குற மகளே, என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு ஓடு. நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்து நல்லபடியாக வேலையும் அமைச்சு கொடுத்து உனக்கு கடனையும் கருப்பசாமி எண்ணி 2 வருஷத்துக்குள்ளே எல்லா கடனும் சம்பாரித்து கட்டிப்பலாம். அந்த மாதிரி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பசாமி 2 வருஷத்தில் உனக்கு கடனை முழுசாக கட்டி கொடுத்து அந்த பசங்களையும் நல்லபடியாக கரை சேர்த்தி நீ அதே வீட்டில் எல்லா நிகழ்ச்சியும் நல்ல நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பு இன்னும் இருந்தும் வாசப்படிக்கு வந்துடுறவா. உன்னை கொண்டு நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. உன்னை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி எல்லோரும் உள்ளுக்கு குடிச்சிரு. நீ செய்ய வேண்டியது வர அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. இது நான் சொல்கிற டைமுக்கு மட்டும் வந்துட்டு போ. நீ கேட்டதோடு உனக்கு பிரச்சனையும் உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். அமைச்சா போதும்ல. நான் கருப்பம் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி திருவண்ணாமலை வச்சுப்பா. அப்படியாப்பா, பகுதி மாறிட்டானுப்பா. மகன் பகுதி மாறிட்டியா, அதனால் அந்த பக்கம் எப்படி இருக்கா அப்படின்னு போய் பார்த்தா அப்படின்னா அவள் எப்படா சைக்கிள் கேப் கிடைக்குன்னு பார்த்துட்ருக்கா. ஆனால் கருப்பனை விடமாட்டேன், அதனால் மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதனால் அவளும் இப்போ இப்படித்தான் இருக்கான். அதனால் கருப்பசாமி 2ஐயும் இப்படி சேர விடாமல் நீ பார்த்து முடிவு பண்ணினதுக்கு அவன் சரின்னு சொன்னால் போதும்ல. அதுக்கு உண்டான வாய்ப்பை நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து அதே மாதிரி நம்ம செய்கிற தொழில் கொஞ்சம் சிக்கல் உருவாகிற மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்பட்டாலும் அதில் ஏதோ ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. போய் காலைல வந்துட்டுவான். நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. அதனால் அந்த வீட்டை வித்துடலாம்டாமண்ணே. அந்த வீட்டை வித்துடலாம். அதனால் அது கொஞ்சம் சிக்கல் தான். அதனால் அதையும் கொடுத்துடலாம். நல்ல ரேட்டுக்கு வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்தா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். தொழிலும் எந்த இடத்துல இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் மனைவிக்கு வேறு உடல்நல வேலை கொஞ்சம் பாதிப்பில் இருக்குது. அப்படி தானே? நான் 5 நாளைக்கு கனி கொடுக்குறேன். 5 நாளைக்கு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. சரியா? மனைவிக்கு வேண்டிதான் வர சொல்லியிருக்கேன். மகனை திருத்தியாச்சு. அதனால் பகுதி திருந்திட்டியா. அதே மாதிரி அவளும் உன்னை நம்ம சைடில் தலை வச்சு படுக்க மாட்டான். அதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். நீ கேட்டது போலயே குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு நம்ம செய்கிற தொழிலை நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து கருப்பம் காப்பாற்றினா போதுமில்ல. இப்போ அது வேணுமா? சரி, அது வேணால் நான் மறுபரிசீலனை பண்ணி பார்க்குறேன். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அதுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன். இந்தா அதைத்தான் சொல்லிட்டேனே. பிஸ்னஸை பற்றி கவலையே படாதராமானே. நீ கேட்டது போலயே உனக்கு நான் எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்து நீ நினச்சது போல் ஒரு வாய்ப்பு, யார் ஏமாறுறோமோ இல்லையோ, நான் கருப்பை நல்லபடியாக உனக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி 4 பேர் மதிக்கிற மாதிரி அமைச்சு கொடுக்குறேன்னு இருக்கேன். கட்டாயம் உனக்கு அமைச்சு கொடுப்பேன். அது இருப்படத்தில் வச்சிரு. கூடவே வரும்போது அது உன் மனைவிக்கு பகுதி சாப்பிட்டணும், பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். மறுபடி கருப்பசாமி கர்நாடகா போயிடுச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்டாமானே. எனக்கு மனமுள்ள பூ வேணும். மல்லிகைப்பூவில் ஒரு மாலை எப்போ கொண்டு வந்து கொடுப்பேன்? எனக்கு இப்போ வேணும். இப்போ கொடுப்பியா? அதுதான் கேட்டவனே. எப்போ கொடுப்பேன்னு கேட்டேன். நான் வர ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துட்றேன். நான் உனக்கு சிக்கல் இல்லாமல் கருப்பசாமி கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்கணும். அப்படி தானே? அதனால் ஆமாப்பா, நான் கடைசி காலத்தில் நிம்மதியாக இருக்க வச்சு 4 பேர் மதிக்கிற மாதிரி ஓரளவுக்கு உன்னோட வசதிக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. போய் காலைல வந்துட்டுவான். எனக்கு மல்லிகைப்பூவில் மாலை பாட்டில் சுருட்டு மட்டும் வாங்கிட்டு வா. நீ கேட்டது போலே நான் கருப்பசாமி நிம்மதியாக வாழ வச்சு உனக்கு இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து
அதுக்கு தான் இப்போ சொன்னேன், மனம் உள்ளதை மட்டும் கொண்டுட்டு வா. அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை பதில் சொல்கிறேன். சரியா? உனக்கு சிக்கல் இல்லாமல் நீ நிம்மதியாக இருக்கணும். அவன் நல்லா இருந்தாலும் நீ நிம்மதியாகிடுவேன். கிட்டவா. நான் தான் அப்போவே சொல்லிட்டேன், நீ கேட்டதை நான் கருப்பம் கொடுத்துருண்டாமானே. நீ நிம்மதியாக வாழ்றதுக்கான வாய்ப்பு கட்டாயம் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். மல்லிகைப்பூ மாலை மட்டும் கொண்டுட்டு வா, அதுக்குண்டான வழி அமைச்சு கொடுத்துருப்போம். கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு ஒரே ஒரு பொண்ணால் தாண்டாமான பிரச்சனை. அது தெரியுமா? எல்லாமே இழந்து நிற்கிறோம். எல்லாம் போச்சுல்ல. அதனால் கருப்பசாமி இப்போ குடும்பமும் போயிடுச்சு. அதனால் உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வாய்ப்பு எல்லாம் அமைச்சு உனக்கு தரேன். ஆனால் ஒரே ஒரு பொண்ணால் தான் போச்சு. உனக்கே தெரியும் மேடமானே. என் சகோதரன் சொல்லிட்டா, நீ சொல்ல வேணாம், அவனுக்கே தெரியும், கேளு அப்படின்றான். இப்போ இந்த சிக்கல் உருவானதுக்கெல்லாம் ஒரே ஒருத்தி தான் காரணம் அப்படின்னு வந்திருக்கு. சொந்தத்திலேயே தாண்டாமான. அதனால் கருப்பசாமி எதுவுமே உனக்கு கண்ணுக்கு தெரியல, அவ்வளோதானே? அப்படி தானே? நான் தான் சொல்லிட்டேன், உனக்கு இன்னும் 8 நாள் உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன். சரியா? அது யாருன்னு மட்டும் தெரிஞ்சு நீ ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. அதனால் இழந்ததை மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுக்குறக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா. ஒரு 3 மஞ்சள் மட்டும் வாங்கிட்டு வாப்பா. அதுக்கு தாண்டமான சொன்னேன், சிக்கலெல்லாம் ஆயிடுச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு போகுது. நான் கருப்பசாமி இன்னொரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்து கடனையும் கட்டி 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. நாளையிலேருந்து அதுக்கு ஒரு வழி காட்டுறேன். சரியா? நாளையிலேருந்து உனக்கு அதுக்கு வழியும் காட்டி நம்ம கேட்டதோட உனக்கு கடனையும் கட்டி நல்லபடியாக தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு வீடு அடுத்த ஒரு 3 வருஷத்துக்குள்ளே இழந்தது அத்தனையும் வந்துடும். நாளையிலேருந்து உனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். அப்படி அமைச்சா போதும்ல. இந்தா இதை கொண்டு நிலவாசப்படி இல்லை, நீ இருக்கிற இடத்துல கொண்டுட்டு போய் இப்போ கட்டி விட்டுரு. அதை இப்போ இருக்கிற வீட்டில் கட்டி விட்டுரு. இன்றைக்கே உங்க கூட வந்துடுறேன். இதை கொண்டுட்டு போய் குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக கருப்பசாமியை நீ நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துரு அப்படின்னு புழிஞ்சு குடிச்சிரு. நீ கேட்டதை போல் கருப்பை நல்லபடியாக நாளையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துருப்போம். அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்துருப்போம். கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வெறிச்சுப்பா. ஊத்துக்குழி. அதனால் கருப்பசாமி மருத்துவத்துக்கெல்லாம் போக வேணாம். காலில் பிரச்சனை இருக்குல்ல, அதனால் மருத்துவத்துக்கெல்லாம் போக வேணாம். நீ நினச்சதோடு நான் கொடுக்குற கனிவே தேய்ச்சி குளிச்சிரு. அடுத்த 9 நாளில் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். 2வது வந்து இப்போ எந்த ஜாதகமே கண்ணுக்கு வர மாட்டேது அப்படி தானே கேட்டேன். அதனால் உனக்கு இந்த மாதம் முடியட்டும், அடுத்த மாதத்தில் ஜாதகம் நிறைய வரேன். அதில் ஒன்று நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து அதே மாதிரி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அது வரைக்கும் பெரிய மகன் பேசுனா பேசலின்னா அவனையும் கண்டுக்க வேணாம். முதல் நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குடிச்சிரு. இதை கொண்டு உன் மகனுக்கு உள்ளுக்கு கொடுத்துரு. நீ கேட்டது போலயே அவனுக்கும் அமைச்சு கொடுத்துறேன், உனக்கும் நோய் நொடி இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். மருத்துவத்துக்கு நீ போகிறக்கெல்லாம் உருவாக்கினா போதுமில்ல, கூட வரம்போம். கருப்பசாமி மறுபடி ஆர்எஸ் போயிடுச்சுப்பா. ஆர்எஸ் ஊத்துக்குழி ஆர்எஸ் போயிடுச்சு. ஞாபகம் வருதாடமான வரல. அதனால் நான் கருப்பசாமி மறுபடியும் உனக்கு சோதனை பண்ணியெல்லாம் பார்ப்பேன். போகணும்னு நினச்சின்னா சிக்கல் தான். சரியா? நான் சொன்னது தான். அதனால் நான் கருப்பசாமி என்ன பண்ணியிருக்கேன், உனக்கு நல்லபடியாக உனக்கு வர தீபாவளி வரைக்கும் அரைவயிறு கஞ்சி வேலை வீட்டில் இல்லைங்காமல் நாளையிலேருந்து உனக்கு வேலை போட்டு கொடுத்துருவேன். சென்ட்ரிங் வேலை தானே செய்கிறேன். அதனால் உனக்கு வேலையை உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் நான் கருப்பசாமி ஞாபகம் வர்றதுக்கு இல்லாமையும் உருவாக்கி கொடுத்துறேன். நாளையிலேருந்து உனக்கு அமைச்சிட்றேன். பயப்படவே விளையாடு. இதை கொண்டுட்டு போய் தேய்ச்சி குளிச்சிரு. எனக்கு நாளைக்கு வேலை கிடச்சிடணுன்னு. நாளைக்கு 3 மணிக்கு மேலே கூப்பிட்டுரு. உனக்கு சாயந்தரம் ஒரு வேலை இருக்குது அப்படின்னு புதன்கிழமையிலேருந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரியா? அதனால் வீட்டு வேலை அடுத்தது வருண்டாமான சொல்லுவேன்ல. இப்போ நீ விறகு வெட்டுற வியாபாரம் பண்ணுற, இப்போ உனக்கு வேலை இல்லாமல் 3 மாதம் ஓடி போச்சா இல்லையா? அதனால் முதல்ல உனக்கு விறகு வெட்டுற வேலையை உனக்கு கருப்பாக உனக்கு உருவாக்கி கொடுத்து நீ கேட்டது போல் வாங்கிட்டு உனக்கு வேலையை வந்து செய்ய மாட்டேன் அதானே? அதனால் உனக்கு வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் உனக்கு கொடுத்துட்றேன். 2வது மேஸ்திரி வந்து வீட்டு வேலையும் செஞ்சு கொடுத்துருவேன். கிட்டவா. உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்டாமானே. அதுக்கு எல்லாம் நின்னதுக்கு காரணம் எல்லாமே இவன் ஒருத்தன் தான். யார் செஞ்சு வச்சுருந்தாலும் சரி,
உனக்கு என்ன, உன்னோட சின்ன மகனுக்கு கல்யாணம் நடக்கணும், அப்படி தானே கேட்ட. நீ விறகு வெட்டுற தொழில் நல்ல வருமானம் வரணும், வீடு கட்டுற வீடு நல்லபடியாக கட்டிடணும், ஈவன் ஜென்டரிங் வேலைக்கு போகணும், அவ்வளோதானே. நான் சொன்னதை மட்டும் செய். நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இப்போ ஒருத்தன் செஞ்சு வச்சுட்டேன்னா நீ என்ன பண்ணுவேன்? என்கிட்ட தானே வருவேன். அதுதான் இப்போ நான் என்ன பண்ணி வச்சுருந்தாலும் சரி, எனக்கு தெரியாது, நீ தேய்ச்சி குளிச்சிரு. நாளையோட எல்லாம் சரியாக போயிடும். ஒன்றை கொண்டு 4 மூளைக்கு அறுத்து போட்டுரு. இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடு. நீ கேட்டது போல் நாளையிலேருந்து அவன் நீ நினச்சது போல் ஒருத்தன் பண்ணியே வச்சுருந்தாலும் சரி, நாளையோடு எல்லாம் சரியாக போயிடும். நான் கருப்பன் கூடவே வரம்போ ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் அன்னூர் வச்சுப்பா. அன்னூர் மகளுக்கு திருமணம் நடக்கணுமா, அதனால் இன்னும் எங்கே திருமணமெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு ஊராறு பேசுகிற அளவுக்கு இருக்குது. அதனால் கருப்பசாமி தான் எனக்கு கண்ணு முழிக்கணும், அதனால் நல்லபடியாக திருமணமும் நடத்தி கொடுக்கணும், அப்படி தான் நான் கேட்டேன். அதனால் நான் கருப்பசாமி வந்து நம்ம எதிர்பார்ப்பு போலையே. ஆமாப்பா சரி, வர்ற ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே மகளுக்கு திருமணத்துக்கு நிச்சயம் பண்ணிடலாம். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை, 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலையும், எனக்கு ரோஜா பூவில் ஒரு மாலையும், எனக்கு சுருட்டு பாட்டிலும் கொண்டுட்டு வந்துடணும். நீ கேட்டது போல் ஆடி அமாவாசை முடியறதுக்குள்ள நிச்சயம் பண்ணிடலாம். சரியா? நீ கேட்டது போலையே ஜாதகத்துக்கு செட் ஆகிற மாதிரி, உனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கருப்பை உருவாக்கினா போதும்ல. இந்த இதை பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிரு. அதே போல் ஒரு ஜேசிபி ஓடுதான், ஒரு ஜேசிபிக்கு ஆள் அமைய மாட்டேதான். நாளையிலேருந்து தொழிலும் நல்லபடியாக நடந்துடும், வண்டியும் நல்லபடியாக ஓடிடும். அப்படி அமைச்சா போதும்ல. இந்த அதைத்தான் சொன்னேன், நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக ஓட்டி கொடுத்துட்றேன். அதனால் இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. 1 2 வண்டிக்கு 2 வைக்க சொல்லிடு. சரியா? இந்தா இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. எல்லா பிள்ளைகளையும் நல்லபடியாக கருப்பம் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டு வச்சிரு. நீ கேட்டது போல் இன்னையிலேருந்து எல்லாமே நல்லபடியாக நடந்துடும். அம்மாவாசிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போயிரு. சாமி, இந்த கட்டட தொழில் செய்கிறது பையன், பில்டிங் தொழில், பில்டிங் வேலையே இல்லைங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், வண்டியும் ஓடிடும், உனக்கு வேலையும் உன் மகனுக்கு கிடச்சிடும். ஒன்றை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. அதை பற்றி நீ கவலையப்பட வேணாம். அவன் கட்டட வேலை செய்கிறான்னு தெரியும், 2 வண்டி ஜேசிபி எடுத்துருக்கான்னு தெரியும். 1 நல்லா ஓடுது, 1 ஓட மாட்டேது, ஆள் அமைய மாட்டேது, அதுவும் நல்லபடியாக ஓடிடும். கருப்பன் ஓடே வரப்போம். கருப்பசாமி மறுபடி காரணம் பேட்ட வச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே, பார்த்ததில் கருப்பசாமி நிற்கிற பணமெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு வசூல் ஆகணும், அப்படி தானே. கேட்டால் இப்போ ஆள் இல்லாதனால கேட்டால் யாருமே இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். யார் யார் வந்தா? இப்போ யார் யார் வந்தா? அதனால் கருப்பசாமி, ஆமாப்பா, நம்ம எதிர்பார்த்தது போல் வசூல் உனக்கு பண்ணி கொடுத்துறேன். சரியா? நீ கேட்டது போல் உனக்கு பணமும் வசூல் பண்ணி கொடுத்து கஷ்டமில்லாத வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி நிம்மதியாக 4 பேர்த்து போல் உனக்கு மதிக்கிற மாதிரி உருவாக்கினா போதுமா? அதனால் இன்னும் ஒரு 13 நாளைக்கு அப்புறம் தான் நீ போய் வசூல் பண்ணணும். அதுக்கு எல்லாத்தையும் போய் பார்க்கணும். சரியா? பார்த்துட்டு எனக்கு அமாவாசை எனக்கு என்னை வந்து பார்க்கணும். எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு கொடுக்குறானோ கொடுக்கலையோ எனக்கு வேணும்னு மட்டும் கேட்டுட்டு வா. நீ கேட்டது அதுக்கப்புறம் என்னை வந்து பாரு. நீ கேட்டது போலே உனக்கு நல்லபடியாக கருப்பம் காப்பாற்றி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கி வசூல் பண்ணி உனக்கு நான் கொடுத்துறேன். பயப்படவே வேண்டாம். இதை பாங்கா வச்சுக்க. இது 2 கனியை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடறமானே, எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி பெரிய வளையம் வச்சுப்பா. கல்யாணத்துக்கு ஆக வேண்டியது ஒரு தடை, ஒன்று சிக்கல் இருந்தது. அதனால தான் கருப்பசாமி ஒரு சின்னதாக ஒரு விபத்து நடக்க வச்சேன். அதனால் உனக்கு வந்த கண்டம் விபத்தோடு போயிடுச்சு. தப்பு அவன் மேலேயே உண்மையிலேயே இருந்தாலும் தப்பு இல்லை. சரியா? விபத்து எப்படாமானே நடந்தது? இன்னைக்கு காலையில் நடந்திருக்குது. நான் அதான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் விபத்து வந்து நடந்ததுக்கு காரணம் தற்செயலாகவே நடந்திருந்தாலும் சரி. மகனுக்கு வந்து கல்யாண தடை ஒன்று நடந்துக்கிட்டே இருந்தது. அதனால் தடை இல்லாமல் இருக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கணும்னு வந்தது. அந்த பிரச்சனையை மாற்றி விடுறதுக்கு வேண்டியதான் ஒரு சின்னதாக வாகனத்துக்கு அடி. அதனால் அதை சரி பண்ணிடலாம். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு திருமணத்துக்கு தடை இல்லாமல் உனக்கு முதல்ல சீக்கிரமாக அதுக்கு ஒரு முடிவு பண்ணி அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் உனக்கு நீ நினச்ச தொழில் வளர்ச்சி எல்லாமே. அதனால் இப்போதைக்கு இருக்கிற தொழிலில் போகலாம். அதனால் உனக்கு இன்னிலிருந்து ஆள் அமைச்சு கொடுத்துட்றேன், நல்ல வருமானத்தை கொடுத்துட்றேன்,
எந்த இடைஞ்செல்லாம் உருவாக்கினா போதும்ல, நான் கருப்பசாமி உருவாக்கி தந்துடுறேன். இந்த இடமான இது யாரும் கைப்படாமல் கருப்பசாமி எனக்கு அப்பா அம்மாவை இருந்து சீக்கிரமாக திருமணத்துக்கு ஒரு பொண்ணு எனக்கு கண்ணுக்கு காட்டணும் அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சிரு. நீ கேட்டது போல உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துறம்போ. இதை கொண்டுட்டு போய் ஒன்றை அறுத்து போட்டுறணும். 4 மூளைக்கு உன்னோட தொழில் செய்கிற இடத்துல கம்பெனிக்குள்ளே ஒன்றை கொண்டுட்டு போய் கணவர் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும், நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நான் கருப்பன் கூடவே வரம்போ. இன்னும் வண்டி ஓட்டுறது அது வண்டி அப்படியா? அப்படியாப்பா? ஜேசிபியா? இதை கொண்டு வண்டியில் மட்டும் வச்சுக்க, ஓரளவுக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து வர்றேன். கருப்பசாமி மறுபடி கரூர் வச்சுப்பா. கரூர் என்னப்பா ஒரு மாற்றத்தையுமே என் கண்ணுக்கு தென்பட மாட்டேது. அப்படி தான்டாமானே. அதனால் இன்னும் நேர காலங்கள் இன்னும் ஒரு 3 மாதம் பெண்டிங் இருக்குடாமானே. 3 மாதம் முடிஞ்சாத்தான் அதுக்கப்புறம் உடம்பு தொந்தரவு எல்லாம் சரியாயிடும். அதே போல் கருப்பசாமி ஒன்று கிராஸ் ஆகிருக்குது. ஒரு புதுசாக ஒரு உறவு, யார் உறவு கொண்டாடுறா? ஒரு புதுசாக ஒரு லேடி கூட பழக்க வழக்கம் யாரா மன வச்சுருக்கான்? பழக்கம் இருக்கா இல்லையா? ஒன்று. இரண்டாவது இன்னொன்றும் இருக்குது. அது யார்? இன்னொரு குடும்பத்துலேயும் இன்னொரு ஆள் இருக்கான். நீ ஒன்று, அப்புறம் அதுதான் சொன்னேன். தகப்பனும் சரியில்லாத ஒரு பாதையில் போகிறான். அதனால் கருப்பசாமி நம்ம போகிற பாதையும் கொஞ்சம் சரியில்லை. என்ன பண்ணலாம்? இல்லை அதுதான் வேணும்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படி இல்லைடம்மா, நீ ஒரு முடிவு சொல்லு, ரெண்டாவது நான் முடிவு சொல்கிறேன். முதல்லையே ஒரு சிக்கலெல்லாம் தாண்டி நம்ம வந்துட்டோம். அப்படி தானே? ஒரு வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறி ஆகிப்போச்சு. சிக்கலாக எல்லாம் வெளியில் வந்துட்டோம். ஒன்று இருக்கிறதாவது நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அதனால் நான் கருப்பசாமி அதுக்கு ஒரு வழியும் தெரியணும்ல. அதனால் அதுவும் ஒரு சிக்கல் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இதுக்கு எந்த முடிவும் எடுக்க வேணாம். எப்பவும் போலவே பேசிட்டு தகப்பனோடதை பிரிச்சிருவோம். தகப்பன் ஒரு பாதை சரியில்லாமல் போகிறானா போகிறது இல்லையா? அதனால் அதையும் முதல்ல சரியில்லாமல் அதை சரி பண்ணிடுவோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு இது சரியா இல்லையான்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணுவோம். நான் எந்த முடிவு எடுத்தாலும் நீ கேட்பில்ல. அதனால் முதல்லையே கேள்விக்குறி ஆயிடுச்சு. இதாவது நல்லதாக இருக்கணும்னு நீ முடிவு பண்ணியிருக்க. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எந்த முடிவும் எடுக்க வேணாம். நான் நல்ல முடிவாக இருந்ததுன்னா அதை அப்படியே பண்ணுறான்றாரு. ஆவாதுன்னா அதையும் வெளியில் வந்துடணும். போய் காலை வந்துட்டோம். நம்ம அண்ணனுக்கும் அப்பனுக்கும் தானே கேட்க வந்தோம். அப்படி தானே? அதனால் நான் போகிற பாதையை கருப்பசாமி எப்படி பார்த்தேன் அப்படின்றியா? அதனால் முதல் சிக்கல் உனக்கு வர்ற மாதிரி இருக்கிறனால தான் பார்த்தேன். இல்லாமல் தான் போய் பார்த்துருக்க மாட்டேன். சரியா? ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பொறுமையாரு. நீ கேட்டதை போல் நான் கருப்பசாமி சரியாக வரும்னா அதையவே நான் சரி பண்ணி கொடுத்துருவேன். சரியா? அதனால் இதை போய் என்ன சொல்லணும், கருப்பசாமிகிட்ட கேட்டேன் பார்த்தேன் இப்படி சொன்னான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆகும்னா வச்சிருப்போம், ஆகாதுன்னா பீஸ் கட்டையை பிடிங்கிடலாம். ஆக மொத்தம் உன் வாழ்க்கை நல்லபடியாக நடக்கணும். தகப்பனும் உன்னோட தாயும் எப்பவும் போல் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழணும். அதே மாதிரி சகோதரனுக்கும் ஒரு நல்ல வழி காட்டணும். அப்படி தானே கேட்டேன்? அத்தனையும் குடும்பத்தை எல்லாம் வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்ல முறையாக வாழ வச்சு கொடுத்துறேன். ஆனால் அது வரைக்கும் நீ அப்பப்போ இப்போ வந்த மாதிரி வந்துட்டு போ. நீ கேட்டதை போல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. உனக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லிடுறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு செல்ஃபோன் ஆஃப் பண்ண சொல்கிறான். மாலை பாட்டல் சுருட்டு வாங்கிட்டு வா. கருப்பசாமி மறுபடியும் விழுப்புரம் போயிடுச்சுப்பா. விழுப்புரம் வேலை நிறைய கொடுத்தேன், ஆனால் வருமானம் மட்டும் வரல. அதுதான் இப்போ சொல்கிறேன். அதனால் எல்லாமே கண்ணுக்கு காட்டியிருக்கேன். அதானே? அதனால தான் நான் கருப்பசாமி கண்ணுக்கு காட்டினா கண்டிப்பாக கொடுப்பேன்டாமானே. போய் காலைல வந்துடுவோம். கண்ணுக்கு காட்டுனா கட்டாயம் கொடுப்பேன். அது நான் தான் சொல்கிறேனே, கண்ணுக்கு காட்டுனதை தவிர வருமானம் எதுவும் இல்லை. அதனால் நீ கேட்டதோட உனக்கு வருமானத்தையும் கொடுத்து இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். நம்ம போகிற காரியம் உடனே ஆகிற மாதிரி உனக்கு உருவாக்கி தந்துடுறோம். நான் கருப்பன் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் அதில் நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி தரணுமா. அதனால் கருப்பசாமி தாய்க்கு பிரச்சனையான பரவாயில்லையா மகளை?
தாய்க்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வரும் உனக்கு குணமாகும்போது, அதனால் உனக்கு ஒன்றும் ஆச்சாப்பனை இல்லை அப்படின்னா சொல்லு, அதுக்கு உண்டான ஏற்பாடு இப்போவே முடிவு பண்ணிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோடய ஆலயத்தை போய் சுற்றிட்டு ஒரு சுற்றோடு 5 நாள்றமானே 5 நாள்லேருந்து படிப்படியாக வலிக்குதுல்ல, தொண்டையில் தானே வலி, அதனால் யார் பண்ணினாங்களோ திரும்பி அவங்களுக்கே போயிடும். சரியா? அதனால் அவளுக்கும் அந்த பிரச்சனை ஏதாவது ஒரு தொந்தரவு வருது அப்படிங்கிற சூழ்நிலை அமையுது அப்படின்னா நீ வந்து என்னை கேட்காம எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. எடுக்க மாட்டீங்கள, நான் கர்ப்பசாமி உனக்கு கூடவே இருந்து நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்து உடம்பு தொந்தரவும் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் வேலையில் நமக்கு எப்படி செலக்ட் ஆகி வேலையில் வந்துடணும், கட்டாய வேலை வந்துட்டாமானே, அதில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். நோய் நொடி இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். வாரிசும் உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. 5 நாள் கழிச்சு என்னை வந்து பாரு. வெள்ளாமைக்கெல்லாம் பயப்பட வேண்டாம், கருப்பும் கூடவே வரும்போது ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன வந்து பாரு. இப்போ கிளம்பலாம். சாமி மறுபடி பெருந்துறை வச்சுப்பா. பெருந்துறை இப்படியே மகளை கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சாச்சு, போய் காலைல வந்துட்டுவான். அதனால் இப்போ ப்ரூஃபெல்லாம் கேட்குறான். அந்த ப்ரூஃபெல்லாம் அவள் கேட்கல, கூட இருக்கிறவன் கேட்குறான். அதனால் ப்ரூஃப் கொடுக்கக்கூடாது. வீட்டுக்கு வந்துட்டா நான் சொல்கிறது ப்ரூஃபு காணோம் அப்படின்னு மட்டும் சொல்லு. ஒரு 30 நாளைக்கு நான் தான் இப்போ கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சி கொடுத்தாச்சு, வந்தாச்சு. நீ வந்து தீபாவளி விசேஷத்துக்கு அழைக்கணும், அப்போத்தான் வரணும்னே, நீ வர்றதுக்குள்ளேயே வந்துட்டல. அதனால் இப்போ வந்து ஒரு வாகனத்தை வந்து விற்கணும்ல. அதனால் நம்ம சொன்ன ரேட்டை விட கொஞ்சம் குறைச்சி கேட்குறான். அதனால் நம்ம நினச்ச ரேட்டுக்கு கொஞ்சம் விற்று கொடுத்துடணும். அதே மாதிரி கருப்பசாமினுக்கு விற்று கொடுத்தா போதுமா? கண்ணு போடுறதுக்குள்ள சீக்கிரம் விற்றுறணும், அவ்வளோதானே. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறவா. ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எனக்கு நல்ல ரேட்டுக்கு நம்ம சொல்கிற ரேட்டுக்கு விற்று கொடுத்துருன்னு ஒன்றை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நீ கேட்டது போல நல்ல ரேட்டுக்கு விற்று கொடுத்துறேன். அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. தாராளமாக போயிட்டு வா. பிள்ளையோட பொறுப்பு. இப்போ நான் என்ன சொன்னேன் நீ சொல்லு. நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் கேட்குறது ஒரே விஷயம். இப்போ ப்ரூஃப் கேட்குறான், வச்சுருந்தே காணோம், தொலாவி நான் எடுத்து கொடுத்துட்றேன். நாளைக்கு போனாலும் அந்த பதில் தான். சரியா? இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வேணும். சரியா? இப்போ குடிமை இங்கே சிக்கியிருக்குது. அதனால தான் நான் சொன்னது இப்போ காணோம். எங்கே போய் கோர்ட்லேயே போய் கேட்டாலும் சரி, கண்டிப்பாக கிடச்சதே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுவேன் சார் அப்படின்ற. சரியா? ஆனால் இல்லை. சரியா? காணோம்னு மட்டும் சொல்லிடு. நீ வந்து அவங்ககிட்ட வந்து கட்டாயம் காணோம், கிடச்சேன்னு உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன். அப்படி நம்புற மாதிரியே பேசணும். நான் கொடுக்குற கனியை வச்சுக்க. ஆக மொத்தம் உனக்கு கெட்டது இல்லாமல் நல்லது நடத்தி கொடுத்தா போதுமில்ல, நான் கூட வரம்போ. சாம்பார் பண்ணுவீல? அப்படியா? சரி, டார்ச்சர் இல்லாமல் நான் பண்ணி கொடுத்துறம்போ. அதை பாங்கா வச்சுக்க, கூட வரம்போ. சாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எல்லோரும் மறுபடியும் காலில் விழுப்பா, எல்லாம் முன்னாடி வந்து விழுப்பா. இப்போ நெஞ்சு வலி கொஞ்சம் பரவாயில்லையா? மனைவிக்கு வந்து நெஞ்சு வலி கொஞ்சம் பரவாயில்லையா? அப்படி தான்டா மனை கிட்டவா. இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக பிரச்சனை பண்ணுது. இருந்தாலும் பெரிய அளவுக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சுல. அதே போல் உனக்கு முழுசாக கருப்பசாமி மருத்துவத்துக்கு போகாமல் உனக்கு குறைச்சி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்கி மகனுக்கும் ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி தரணும். அதே மாதிரி உனக்கும் நல்லபடியாக உனக்கு ஒரு வாய்ப்பும் அமைச்சு கொடுத்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்து கடனையும் கட்டி கொடுத்தா போதுமா? நான் தான் அமைச்சு தரேன்ட்டானே. நான் கருப்பன் கூடவே இருக்கிறப்போ. சாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஈக்கு வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் வரமாட்டேது. அப்படி தானே? ஐப்பசி 2க்கு மேலே தான்டாமான ஒரு வாய்ப்பு. அதனால் நான் கடனெல்லாம் கட்டிடலாம். அதே மாதிரி நல்ல வாழ்க்கையும் அமைஞ்சிடும். அதே மாதிரி எந்த இடைஞ்சல் இல்லாமல் வியாபாரத்துக்குண்டான வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்துருவேன். ஐப்பசி 2ஆம் தேதி ஆகட்டும், உனக்கு ஒரு வாய்ப்பு அதை அமைச்சு கொடுத்துறேன். இப்படி அமைச்சா போதும்ல. அதுக்கு தான் சொல்லணும், 4 நாள் பொறு. நீ நினச்சது போல் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு எல்லாம் அமைச்சு கொடுத்து அதே முன்னாடி கடனை கட்டி
எல்லாத்துக்கு முன்னாடி அந்த இடத்தையும் உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. ஒன்றை சாப்பிட்ரு, ஒன்றை கொண்டுட்டு போய் பாங்கா வச்சுக்க, கூடவே வரப்போ அடுத்த வாரம் என்ன வந்து பார்த்துப்போம். கடி பார்த்ததில் இஜந்த ஒருப்பா சத்தியமங்கலம் வச்சுப்பா. இப்போ கட்டடமெல்லாம் கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கான். பக்கத்தில் இடைஞ்சலுக்கு வருவேன்னு நான் வர்றதுக்கு விட மாட்டேன்னு வந்தானா? வரல. அதே போல் நல்லபடியாக கருப்பன் கட்டி முடிச்சு எந்த இடைஞ்சல் இல்லாமல் 4 பேரை மதிக்கிற மாதிரி அந்த ஊரில் நிப்பாட்டணும். அதனால் திருமணத்தை நல்லபடியாக முடித்து கொடுத்தாச்சு. இப்போ இடத்தையும் கட்டுறான். அதனால் எல்லாத்துக்கு கூடவும் கலந்து வேலைக்கு போகிறேன். அதில் எந்த இடைஞ்சல் வரக்கூடாது அப்படின்னு என்னோடய கேள்வி. போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்து 4 பேரை மதிக்கிற மாதிரி உருவாக்கி, அதனால் கார்த்திகைக்கு மேலே படிப்படியாக மாத்திரையும் நிப்பாட்டிக்கலாம். சரியா? இந்தா நான் தான் அமைச்சு தரேன்ட்டனே. இந்தா 3 நாளைக்கு கொடுத்துறேன். அதை முந்தானியில் முடிஞ்சு வை. ஒன்றை 4 அறுத்து போட்டுரு. கதவை வைக்கும்போது ஒன்றை கொண்டுட்டு போய் கட்டி விட்டுரு. நான் கருப்பசாமி உனக்கு கூட இருந்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன்.